அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி ஃபுடீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டக்குன்னு செய்யக்கூடிய பிஸ்கட் ரெசிபி, அதுவும் வித்தவுட் ஓவன் இல்லாமல் நம்ம வீட்டிலையே எப்படி பிஸ்கட் செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் நேம் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்கிறேன். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன் அண்ட் ரவை சூஜி 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்ஸு, இதுதான் நமக்கு முக்கியமான பொருளும் கூட. கோதுமை மாவு 1 கப்பு, அப்புறம் 1/2 கப் ரவை. ஸோ இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த ரவையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ ரவை நல்லா கிரைண்ட் ஆகாது, பொடியாகாது, ஓரளவுக்கு வரும். ஸோ அந்தளவுக்கு போதும். நமக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் க்ளீன் அண்ட் ட்ரை பவுல் எடுத்திருக்கேன். அதில் இந்த கோதுமை மாவு போடுறேன். கோதுமை மாவு கூடவே நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ரவையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சம் பாதாம், ஒரு 5-6 பாதாமை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. அவ்வளோதான் நம்ம ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இது சப்ஸ்டியூட் தான் கீ சேர்க்குறது. கீ சேர்க்கும்போது பட்டர் கூட சேர்த்துக்கலாம், பட் நான் கீ சேர்க்குறேன், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கீ சேர்க்கும்போது. ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கீ. ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ட்ரையாகவே பிசைஞ்சு விட்டுக்கலாம் கையால். எப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் மாதிரி, அதாவது நம்ம கையில் பிடிக்கும்போது உருண்டையாக வரணும், பட் ஆனால் அது அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது, அப்படி உடஞ்சி விழுகிற மாதிரி இருக்கும். நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு பதம், பிசைஞ்சிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு கொலக்கட்டை மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது உடஞ்சிரும். ஸோ இதுதான் பதம். ஸோ இது கூடவே நம்ம இப்போ வாட்டர் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக பால் சேர்க்க போகிறோம். நம்ம பாலில் தான் சுகர் சேர்த்து அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஒரு 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பட் ஃபுல் சுகரும் கரையணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கரைஞ்சால் போதும். ஏன்னா அந்த சுகரோட அந்த வேகும்போது சுகர் மெல்ட் ஆகும்போது அந்த பிஸ்கெட் இன்னொரு கிளேஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் கரைஞ்சால் போதும், ஃபுல்லாக கரையணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அப்படியே கடையில் வாங்குகிற பிஸ்கட் மாதிரியே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிசைங்க. இப்படி தான் பிசையணும் அப்படிங்கிற எந்த ரூல்ஸும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பால் அதிகமாக தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும். ஏற்கனவே நம்ம கீ சேர்த்துருக்கிறதுனால. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் நான் போட மறந்துட்டேன். என்னென்னா தேங்காய். அதிகமாக வேண்டாம், கம்மியாக சேர்த்தாலே போதும். துருவியோ அல்லது கிரைண்ட் பண்ணியோ சேர்த்துக்கோங்க, பூவாக இருக்கிற மாதிரி. அண்ட் இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா பால்ஸ் ஆக்கி எடுத்துகிறேன். பால்ஸ் ஆக்கி எடுத்துகிட்டு அதை லைட்டாக கையில் வச்சுட்டு பிஸ்கட் ஷேப்பில் அப்படி தட்டி எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு நல்ல அட்ராக்டிவாக இருக்கும், அப்படியே கடையில் வாங்கின பிஸ்கட் மாதிரியே இருக்கும். டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா நிறைய பிஸ்கட்ஸ் கிடைக்கிது, நிறைய டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கிடைக்கிது. இதுவும் அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நான் அந்த ஸ்மைலிஸ் மாதிரி போடுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் தேவையோ, எந்த டிசைன் தேவையோ நீங்கள் அதை ஷேட் பண்ணிக்கலாம் பிஸ்கெட்டில். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா மாவையும் பிடிச்சி காட்டலாம். இப்போது நான் இன்னொரு டிசைன் கூட போட்டு காட்டுறேன். அதே அந்த விஸ்கு வச்சுட்டு, எக் பீட்டர் இருக்குல்ல, எக் விஸ்கு, ஸோ அதை வச்சுட்டு நம்ம செய்யலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மைலிஸ் போட்டோம், இந்த பிஸ்கெட்டில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி போடலாம். இதை பாருங்கள், லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், சுருளாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா மாவையும் பிஸ்கெட்ஸ் ஆக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ஒவ்வொரு ஷேப்பில் நான் எடுத்திருக்கேன். ஆனால் அட்ராக்டிவாக இருக்கிறது வந்து அந்த ஸ்மைலிஸ் தான். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே பொரித்து எடுக்க போகிறோம் ஆயிலையே. ஸோ வந்து என்னடா இது ஆயிலில் பொரித்து எடுக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த டேஸ்ட்டு வரவே வராது. கண்டிப்பாக எல்லாருமே ஆயிலில் ட்ரை பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். கடையில் வாங்கின அதே பிஸ்கட் மாதிரியே இருக்கும். இட்லி குப்பையில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். பட் ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு இல்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் ஆயில்லையே காட்டுறேன் உங்களுக்கு. அதே போல் வந்து இது ஒரு 10 to 15 days வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எதுவுமே ஆகலை. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசி நாள் அந்த 15th day வரைக்கும் அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் திக்காக போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் தின்னாக போட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வீட் பிஸ்கெட். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்க வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. அது எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நல்ல ரெசிபியோட. அது வரைக்கும் டாடா.